மனைவியானவள் என்ன பண்ணுவாளா? ஒரு குமாரனை பெறுவாள். அவனுக்கு என்னன்னு பேரிடுவான்? யோவான் என்று பேர். யோவான்னா இப்ப யாருன்னா தீர்க்கதரிசின்னு சொல்லிட்டாரு. யாரு? சகரியா. அவங்க அப்பா அவங்க மகனை பார்த்து என்னன்னு சொல்றாரு? தீர்க்கதரிசின்றாரு. அப்ப தீர்க்கதரிசியானவன் எப்படி இருப்பான்? யாரு அப்படின்னா வாசிக்கலாமா? தொடர்ந்து வாசிங்க. அல்லேலூயா. இருங்கம்மா. ஐயோ, உங்களை வச்சு மோசே யோர்தான் வரையும் கூட்டு போனார். பரவாயில்ல. யோர்தானா? சாரி, சிவந்த சமுத்திரத்தை தாண்டி ஆமா கொஞ்சம் தூரம் கூட்டு போனார். அந்த தூரமாவது வாங்கல எங்கூட. சரி வாசிங்க, கொஞ்சம் கொஞ்சமா வாசிங்க. உனக்கு சந்தோஷம். அந்த 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 4 ராஜாக்கள் எதற்கு உட்காந்துருக்காங்க? வரவேற்பறைக்கா? உள்ள கூப்பிட்டு, தம்பி வாப்பா, பிரவீன், பிரதீப்பா வாங்க, எல்லாம் உள்ள வாங்க. நான் உங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பினேன். பேரண்ட்ஸ் எல்லாம் கவனிங்க பிள்ளைகள் சொன்னேன். நீங்க உட்காந்துருக்கிறீங்க, வெளியே பிள்ளைகளை உட்காந்து வச்சுட்டு இருக்கீங்க. என்னங்க நீங்க? ஹல்லேலூயா. உள்ள அனுப்புங்க, டக்குன்னு பாருங்க. உங்க பிள்ளைகள் எல்லாம் பாருங்க, கண்காணிங்க. எல்லாத்தையும் பாஸ்டர் தலைமையிலே போட்டுறது. அவர் பார்த்துக்குவாரு. சண்டே கிளாஸ் இருக்குது, பாஸ்டர் இருக்கிறார். வாங்கடா உட்காரு. வீட்டுக்கு போனோடனே நல்ல டோஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். சார் இப்படி வா, அப்படி போய் உட்காந்து வழியை மறைக்காது. வாசிங்க 14 வசனம். உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும். தீர்க்கதரிசி யாருன்னா மற்றவர்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தை உண்டாக்குகிறவர்கள். இத கேட்கும் பொழுது அப்படியே உங்களை பார்த்து சொன்ன அந்த தீர்க்கதரிசிக்குள்ள இதெல்லாம் இருக்குங்கிறனால இப்ப இந்த ஆண்டு 2021 நீயோ தீர்க்கதரிசி என்னப்படுவாய்ன்னு சொன்னார்னா, நீயோ மற்றவர்களுக்கு மகிழ்ச்சியும் சமாதானத்தையும் கொடுப்பாய். ஹல்லேலூயா. ஆமென். அவன் பிறப்பின் நிமித்தம் இந்த சபையில 2021 ஒரே ஹாஸ்பிட்டல்ல ஒரே ஒரே வார்டுல கிட்டத்தட்ட 120-150 குழந்தைங்க பிறக்க போகுது. அந்த குழந்தைங்க பிறக்கிறதுனால சிவகிரிக்கே சந்தோஷம் உண்டாக போகுது. அந்த ஹாஸ்பிட்டல் எங்க இருக்குங்க மாஸ்டர்? ஏதாவது அந்த ஹாஸ்பிட்டல் இதுதான், அந்த வார்டு இதுதான், அந்த குழந்தைகளும் நீங்க தான். அல்லேலூயா. வருஷம் பிறக்கிறோமா இல்லையா? பிறந்த நாள் கொண்டாடுறோமா இல்லையா? அப்ப என்ன வளர்ந்த நாள்னா வைக்கிறீங்க? என்ன நாள் இது? பிறந்த நாள் பிறக்கிறீங்க. 2021 இன்னைக்கு கர்த்தர் நம்மளை பிறக்க வைக்கிறார். பிறந்த குழந்தையா நம்ம போறோம், பாலகனா போறோம். போகும் பொழுது கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்றுட்டு போறோம். என்னன்னா நாமோ தீர்க்கதரிசி. ஹல்லேலூயா. நம்முடைய பிறப்பை நிமித்தம் அநேகர் 2021 ஐபிஎஸ் சபையில பிறந்த குழந்தைகள் நிமித்தம். அப்படின்னா எங்கடா குழந்தை, யாரா மாசமா இருக்கான்னு தேடாதீங்க. நீங்க தான் குழந்தைங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீ தான் குழந்தை, நீ தான் குழந்தை, நான் தான் குழந்தை. சொல்லுங்க, நம் நிமித்தம் சொல்லுங்க. இப்போ இங்க பாருங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டேட் ஆஃப் பர்த்ல பிறந்தீங்கல்ல. நான் போகும்போது என்னை அப்படியே வாட்ச் பண்ணிட்டு வாங்க, பரவாயில்ல, கழுத்து வலிக்காது. சாந்தி சிஸ்டர், ஓகே. நாம பிறந்தப்போ நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் எங்கிருந்து பிறந்தோம் சொல்லுங்க? ஃபர்ஸ்ட் எதுல பிறந்தோம்? ஃபர்ஸ்ட் அம்மாவோட வயிற்றுல பிறந்தோம். ரெண்டாவது பிறந்தவங்களும் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ரெண்டாவது நான் பிறந்திருக்கேன் அப்படின்னு. ஆமேன கேட்கல, பிறந்திருக்கீங்களா? எதுல பிறந்தீங்க? ஞானஸ்தானத்திலயா? கிறிஸ்துவுக்குள்ளாக. ஏங்க ஞானஸ்தானத்துல போய் பிறந்தன்னு சொல்றீங்களே, கிறிஸ்துவுக்குள்ளாக பிறந்தோம். 2021 இன்னைக்கு வந்திருக்கிற இந்த சபை பார்த்து சொல்றேன், இன்னொரு பிறப்பு உங்களுக்கு இருக்கு. இந்த பிறப்பு அப்போ தாயின் கருவுல பிறக்கும் போது உங்களுக்கு பேர் என்ன தெரியுமா? சொல்லுங்க, உங்க பேர்லாம் சொல்லுங்க. பேர் என்ன? உங்க அம்மா வயிற்றுல பிறக்கும் போது என்ன பேரு? சரி, உங்க பேர் என்ன சொன்னாங்க? சரின்னு சொன்னாங்கன்னு கேட்டையா? பேர் மாறிக்கிட்டே இருக்கு இல்லையா?
அம்மா வயிற்றில் பிறந்ததுக்கப்புறம் முதல்ல தங்க புள்ள, அப்புறம் செல்ல புள்ள. பாஸ்ட் இப்படி தான் கொஞ்சம் போல அப்படின்னு. தங்க புள்ள, செல்ல புள்ள, அப்புறம் அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அப்புறம் ஏண்டா தங்கம், அந்த புள்ள போயிடும், ஏண்டா தங்கம். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு டே, அப்புறம் அந்த டே டோன் மாதிரி வேற மாதிரி. அப்புறம் வளர 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 மதன் மாதிரி ஆகும்போது, எங்கப்பா அந்த காணாமல் போன நாளாடு பிரதீப் மாதிரி ஆகும், இவன் பேர் மறந்தே போச்சு, சஞ்சய் மாதிரி ஆகும்போது என்னன்னு சொல்லுவாங்க, பேர் மாறு. அம்மா வயிற்றில் பிறக்கும் போது ஒரு பேர். கிறிஸ்துவுக்குள்ள பிறந்ததுக்கு அப்புறம் உங்க பேர் என்ன? கிறிஸ்துவுக்குள்ள பிறந்ததுக்கு அப்புறம் உங்க பேர் என்ன? இஸ்ரவேலர். கரெக்டு தான். அப்புறம் வேற என்ன? எஸ், என்னது உங்க பேரு? விசுவாசிகள். இப்போ ஒரு பிறப்புல கர்த்தர் உங்களுக்கு ஒரு பேர் வச்சுதான் அனுப்புறாரு. 21ல நீங்கள் இதுவரையும் உங்க பேரை வச்சிருந்தீங்க, விசுவாசி என்ற பேர் வச்சிருந்தீங்க. இந்த சபை இதற்கு மேலாக தீர்க்கதரிசி என்கிற பேரு. ஹல்லேலூயா. இயர் ஆஃப் ப்ரொஃபட்டிக். சொல்லுங்க பார்க்கலாம். தீர்க்க தரிசனத்தின் ஆண்டு. தீர்க்கதரிசினா என்ன பண்ணுவாங்க? மகிழ்ச்சி. அவங்க பிறப்பின் நிமித்தம் அநேகர் இந்த சபையில பிறந்த 21ல பிறந்த குழந்தை நிமித்தம், இந்த குழந்தைகள் நிமித்தம் சிவகிரியே சந்தோஷம் அடைய போகுது, உங்கள் குடும்பம் சந்தோஷம் அடைய போகுது, உங்க தெருக்கள் சந்தோஷம் அடைய போகுது, நீங்கள் பார்க்கிற எல்லா நபர்களும் சந்தோஷம் அடைய போறார்கள். ஏன்னா நீங்க சாதாரணமா இல்ல, உங்க மேல ஒரு அபிஷேகம், உங்க மேல ஒரு அர்ப்பணிப்பு, உங்க மேல ஒரு பேரு, யாருமே சொல்லாத பேரு. நீங்கள் உன்னதமானவருடைய தீர்க்கதரிசி என்பதினாலே. ஹல்லேலூயா. ஆமென். வாசிங்க அடுத்தது 15. அவன் கர்த்தருக்கு முன்பாக. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த சபை இந்த ஆண்டிலிருந்து கர்த்தருக்கு முன்பாக பெரிய சபையா இருக்க போகுதுன்னு? ஹல்லேலூயா. கிருபை கிருபை கிருபை, எல்லாம் கிருபை. இங்க பாருங்க, இங்க பாருங்க. நம் நிமித்தம் சந்தோஷமாக போறாங்க, நம் நிமித்தம் நம்மாலே சமாதானம், நம்ம தான் தேவனுக்கு முன்பாக பெரியவங்களாக போறதுக்கு காரணம் நீங்க ஜெபிக்கிறதுனாலயா? சொல்லுங்க. கிருபை. தாளந்தால இல்ல, அவருடைய கிருபையால. ஆமென். நல்லா கை தட்டி சொல்லுங்க. கிருபை 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 கிருபை, எல்லாம் கிருபை கிருபை கிருபை. ஓ நான் இல்ல, என் பலன் இல்ல, என் தாளம் இல்ல, எல்லாம் நான் இல்ல, என் பலன் இல்ல, என் தாளம் இல்ல. ஓ கிருபை கிருபை கிருபை, எல்லாம் கிருபை கிருபை கிருபை, கிருபை கிருபை கிருபை. வசனம் வாசிக்க அடுத்தது. அவன் கர்த்தருடைய பார்வையில எப்படி இருப்பான்? பெரியவனாய் இருப்பான். திராட்சரசமும் மது. இந்த சபை திராட்சரசமும் மதுவையும் குடிக்கிறத பக்கத்துல பார்த்து கேளுங்க. குடிக்கிறீங்களா? கேளுங்க, வெக்கப்படாம கேளுங்க. காசா பணமா? பக்கத்துல குனிஞ்சே இருக்காங்கன்னா விஷயம் அங்கதான் இருக்குன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. அதாவது நம்ம போய் சாராயம் கடையில் வாங்கி சாராயம் குடிக்கிறவங்கல்ல, உலக எல்லாரும் சொல்லுங்க. ஒரு வசனம் இருக்குங்க, நம்ம துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல். அப்படின்னா இந்த உலக காரியங்களால, உலக சந்தோஷத்தினாலே, உலக மயக்கத்தினாலே நம்ம வெறி கொள்ளாமல் ஆவினாலே வெறி கொள்ள போகிறோம். இட் மீன்ஸ் என்னன்னா, இந்த சபை இது நாள் வரையும் உலகத்துல வர சந்தோஷமும் உலகத்துல வர சமாதானத்தையும் உலகத்திலிருந்து வருகிற அந்த ஒரு போதை, ஆமென், உலகத்தினால வர என்ஜாய்மெண்ட்டை இந்த வருஷம் நிப்பாட்டிட்டு பரத்திலிருந்து வருகிற என்ஜாய்மெண்டால இந்த சபை நிரம்ப போகுது. ஹல்லேலூயா.
அவன் திராட்சரசும் அதுவும் குடியான். தன் தாயின் வயிற்றில் இருக்கும் போதே பரிசுத்த. எத்தனை பேர் இது என்னுடைய தாய் வீடுன்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா. இந்த சபை தாய் வீடா இருக்கா உங்களுக்கு? இதுக்குள்ள இருக்கும் போதே பரிசுத்த ஆவியினால நிரப்ப. அப்படின்னா இந்த ஆண்டு நீங்கள் இந்த சபையில இருக்க இருக்க ஒண்ணு நடக்குங்க. எத்தனை பேருங்க கைத்தட்டி நம்புறீங்க இந்த காலையில? ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டிருப்பீர்கள். ஹல்லேலூயா. அடுத்து வாசிங்க. இதெல்லாம் அவன் இஸ்ரவேல் சந்ததியாரில் அநேகரை, தீர்க்கதரிசிங்கிறவங்க யாருன்னா அநேகரை தேவனிடத்திற்கு திருப்புகிறவர்கள். அப்படியே பக்கத்துல பார்த்து இந்த பிரதரை பார்த்து நல்லா கை கொடுத்து சொல்லுங்க, நீ தீர்க்கதரிசியா மாற போற. அதனால என்ன லாபம்? என்ன லாபம்? ஓ, நீங்க 6 மணி கொக்கரக்கோல இருந்து வரீங்களா? அநேகரை எதுல? கர்த்தரிடத்திற்கு திருப்ப. இதுவரையும் இந்த சபை வரவங்களை திருப்பிட்டு இருந்துச்சு. 2021 இருந்து இங்கிருந்து வெளியே போறவங்க, வெளியேனா அப்படி வெளியே இல்லை, இங்கிருந்து வேலைக்கு போறவங்க, இங்கிருந்து உலகத்துக்கு போறவங்க, இங்கிருந்து வெளியே போறவங்க எல்லாரும் அநேகரை கர்த்தரிடத்திற்கு திருப்ப போகிற அபிஷேகம் இந்த ஆண்டு. எத்தனை பேர் பெற்றுக்கொள்றீங்க? ரிசீவ் பண்ணுங்க. நான் இல்ல, என் ஜெபம் இல்ல, என் தாளந்து இல்ல, எல்லாம் இந்த ஆண்டு கிருபையா தராரு. ஏங்க பெற்றுக்கொள்ள மாட்டீங்க? ஹல்லேலூயா. நான் ஜெபிக்கும் போது இதை தான் பார்த்தேன். ஆண்டவர் இந்த சபையை அப்படியே ஒரு கவர் பண்ணி, நல்லா கவனிங்க, கொரோனா கவர் பண்ண மாதிரி தூக்கி வீச மாட்டாரு. அப்படியே ஒரு கவர் பண்ணி இந்த சபையை இந்த ஊர்ல கர்த்தர் தெரியப்படுத்த போகிறார். இந்த சபையை தெரியப்படுத்த போகிறார். சபையை தெரியப்படுத்தினா இந்த போர்டையும் இந்த பில்டிங் அல்ல, உங்களையும் என்னையும் தான். 2 பேரை பார்த்து சொல்லுங்க, உன்னையும் என்னையும். ஹல்லேலூயா. கர்த்தரிடத்திற்கு திருப்புவான். எத்தனை பேருக்கு ஆசை இந்த சபையில இருக்கிற இந்த ஜனங்கள் எல்லாரும் அவங்கவுங்க வேலையில, அவங்கவுங்க தொழில, அவங்கவுங்க வீட்டுல, அவங்கவுங்க ஏரியால அநேகரை தேவனிடத்திற்கு திருப்புறலாய் மாற வேண்டும் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்க ஜபத்தினால மாற்ற முடியாதுங்க. இது நாள் வரை ஜபத்துல போராடினீங்க, இது நாள் வரையும் உங்க வாய் பலத்துல போராடினீங்க. வாங்க இயேசுக்கு தேடி வாங்க, இயேசு நல்லவர், இயேசு வல்லவர் தேடினீங்க. இந்த ஆண்டிலிருந்து நீங்க சொல்ல மாட்டீங்க, செய்ய போறீங்க ஒரு காரியத்தை. எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா. நீங்க தட்டுறத பார்த்தா இப்ப டீயும் கேக்கும் கிடைக்குமான்ற மாதிரியே உட்காந்துருக்கீங்க. ஹல்லேலூயா. போதும், டீ கேக் தந்துடுவோம், கவலைப்பட. அடுத்த வசனம் சீக்கிரமா வாசிங்க. 17. பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளைகளிடத்திற்கும். ஹலோ, பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளை. இந்த சபை தகப்பனுடைய இருதயத்தை சுமக்கிற சபையாய் மாறப்போ இங்க இருக்கிற அநேகர் அன்பு கூறுறதுல சிறந்து விளங்க போறாங்க. In the name of Jesus. எதுல சிறந்து விளங்க போறாங்க சொல்லுங்க. நான்லாம் அபிஷேகத்திலிருந்து பேசுறேன். ஆமா, அன்பு கூறுறதுல சிறந்தல அப்படியே போய் லவ்னு விழுந்தீங்க. ஆமா, ஹல்லேலூயா. என்னப்பா தம்பிகளா ஆமேன்னு சொல்ல மாட்டீங்க? என்னம்மா தங்கச்சிகளா ஆமே வராதா ஆமேன்னு? ஹல்லேலூயா. தகப்பனுடைய இருதயம் சொல்லுங்க பார்க்கலாம். யாருக்கு? பிள்ளைகளிடத்திற்கு திருப்புகிறதும் கீழ்ப்படியாதவர்களை நீதிமான்களுடைய ஞானத்திற்கும் திருப்பி உத்தமமான ஜனத்தை கர்த்தர். 21 இந்த சபை உத்தமமான ஜனங்களை ஆயத்தப்படுத்துகிற சபை. ஹல்லேலூயா. அடுத்தது அவன் இத பேசும்போதே கை தட்டணுங்க. அவன் எந்த ஆவியை உடையவனா இருக்கானா?
ஹல்லேலூயா. இந்த சபை எந்த ஆவியுடையதா மாறப்போகுது? அதாவது என்ன சொல்ல வரேன்னா, எலியாவின் ஆவினா எத்தனை பேர் எத்தனை சேனைகள் எலியாவை சுற்றி நின்றாலும் அவன் பரத்தில் இருக்கிற சேனையினாலே அத்தனை பேரையும் கலங்கித்தது போல இந்த சபையை சுற்றி எத்தனை சேனைகள் நின்றாலும் பரத்தில் உள்ள சேனைகள் இறங்கி அந்த சேனைகள் எல்லாம் சிதறடிக்கிற வல்லமை இந்த சின்ன சபையில கர்த்தர் இந்த ஆண்டுல நிரப்ப போகிறார். அவருக்கு முன்னே நடப்பான். வாசிங்க 18. அதுக்கு முடிச்சதுக்கு அப்புறம் நேரா 72 இருந்து வாங்க பார்க்கலாம். 72 என்ன வருது? சாரி 76 மறுபடியும் வாசிங்க. 76. நீயோ பாலகனே உன்னதமானவருடைய தீர்க்கதரிசி என்னப்படுவாய். இங்க பாருங்க, அங்க ஃபர்ஸ்ட் பார்ட்ல என்னென்ன பிரதர் மறுபடியும் 6 மணில இருந்து வாங்க. 2 பேர் சொன்னீங்களே கோரஸா. மிகுந்த மேஜர் கொடு. மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு. சொல்லுங்க, மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர். குறையிலையே 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 என் கர்த்தர் என் மேய்ப்பர். குறையிலையே குறையிலையே என் கர்த்தர். ஓகே, மிகுந்த சந்தோஷமும் சமாதானமும் உண்டாகும் நம் நிமித்தம் இந்த சிவகிரிக்கு உண்டாகும். எல்லாரும் தலை மேல கை வச்சு சொல்லுங்க, என் நிமித்தம். எங்க சொல்லும் போது என்னங்க ஃபயரே இல்லைங்க, நல்லா சொல்லுங்க. ஏங்க இதுக்கு பேசாம நீங்க வீட்டிலே உட்காந்து கொரட்டை விட்டு தூங்கி இருக்கலாங்க. என்னங்க நீங்க வந்துட்டு பலன்னு குளிச்சுட்டு வந்துட்டீங்க, இப்படி தூங்கிட்டு இருக்கீங்க. நல்லா சொல்லுங்க, கையை வச்சு சொல்லுங்க, என் நிமித்தம். அப்படியே பக்கத்துல இருக்கிறவங்க தலை மேல வச்சு சொல்லுங்க, உன் நிமித்தம். அப்படியே ஒரு சுத்தி பார்த்து சொல்லுங்க, நம் நிமித்தம். ஏங்க நான் இங்க வந்ததுக்கு அப்புறம் ஒண்ணுதான் சொல்றேன். இந்த ஆண்டு கர்த்தர் மொத்த சபைக்கும் பேசுறாரு, மொத்த சபையும் ஒருவரா பாக்குறாரு. ஹல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தம் ஒருத்தருக்கு தான். அந்த ஒருத்தர் யாருன்னா IPA லைஃப் சிட்டி சர்ச். ஹல்லேலூயா. அத்தனை பேரும் இணையணுங்க, அத்தனை பேரும் இணையணும். இயேசுவின் ரத்தத்திற்குள்ளாக அந்த நிலைக்கால்களுக்கு பூசப்பட்ட ரத்தத்தினுடைய வீட்டுக்குள்ளாக இருந்த அத்தனை பேரும் பாதுகாக்கப்பட்டார்கள். இன்னைக்கு இந்த தீர்க்க தரிசன வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அத்தனை பேரும் உள்ள இருந்தீங்கன்னா ஆமென் சொல்ல மாட்டீங்களே? உங்கள் நிமித்தம் சொல்லுங்க, உங்கள் நிமித்தம், என் நிமித்தம் மிகுந்த சந்தோஷம், மிகுந்த சமாதானம். ஹல்லேலூயா. அடுத்தது, அநேகரை கர்த்தரிடத்திற்கு நாங்கள் திருப்புவோம். இந்த சபை 21 திறப்ப போகுது. ஏன்னா நாங்க எந்த சந்ததியா இருக்கிறோம்னா இயேசுவின் சந்ததி. இயேசு எங்கெங்கெல்லாம் போறாரோ அங்கெல்லாம் அவர் என்ன பண்ணிடுறாரு, ஜனங்களை திருப்பி விடுறாரு. யாருக்கு நேரம்னா பிதாவுக்கு நேராக. பிள்ளைகளை பிதாவின் இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கு கொடுக்கிற சபை இந்த சபை. பிதாவினுடைய இருதயம், தகப்பனுடைய அன்பையும் தகப்பனுடைய கேரக்டரையும் பிள்ளைகளாகிய இந்த அநேக புறஜாதிகளுக்கு நம்ம கொடுக்கிறவர்களாய் மாறப்போகிறோம். உங்கள் அன்பின் நிமித்தம் அநேகர் இயேசுவை ஏற்றுக்கொள்ள போகிறார்கள். பக்கத்துல பலார்னு ஒரு அறை விட்டு சொல்லுங்க, யாரையாவது முறைச்ச சொல்லுங்க, யாரையாவது முறைச்ச. பலார்னு அறை வாங்கினவங்க பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. யாரையாவது முறைச்ச, கெட்ட வார்த்தை பேசின, சபிச்சினா ஆமா சொல்ல முடியாது. ஹல்லேலூயா. இன்னைக்கு கேட்கிற வார்த்தையை அப்படியே பெற்றுக்கொள்ளுங்க. இந்த ஆண்டிலே உங்கள் இருதயம் தகப்பன் இருதயமாய் மாறப்போகுது. ஸோ ஏசு எப்படி இருதயத்தை வெளிப்படுத்தினாரோ அப்படி நீங்கள் அநேக ஜனங்களுக்கு வெளிப்படுத்துவீங்கன்னு நான் நம்புறேன். எத்தனை பேர் அப்படியே இயேசுவின் நாமத்தில் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. சரி, சீக்கிரமா போலாம். இதுதான் நம்ம ஹைலைட்டான வேர்டு. வாசிங்க பார்க்கலாம். 4வது லைன் வாசிங்க. நீ கர்த்தருக்கு வழியை என்ன பண்ணுமா, ஆயத்தம் பண்ணவும். வாசிங்க. நமது தேவனுடைய உருக்கமான இரக்கத்தினாலே அவருடைய ஜனத்திற்கு பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை தெரியப்படுத்தவும் அவருக்கு முன்னாக
கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்தவும் நம்முடைய தேவனுடைய உருக்கமான இரக்கத்தினால அவருடைய ஜனத்திற்கு பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை 2020, எல்லாரும் சொல்லுங்க 2021, சாரி 2021 பெரிய தாக்கத்தை உண்டாக்கிச்சு 2020, அதான் வாயிலிருந்து போக மாட்டேங்க. சொல்லுங்க 2021ல 2020ங்கிறது முடிஞ்ச மாதிரி இருக்கு, 21 ரொம்ப துவக்க மாதிரி இருக்கா? பக்கத்துல இதே பார்த்து ஒரு ப்ரொஃபட்டிக் சைனா சொல்லுங்க. 2020ங்கிறது பிஸ்கெட் மாதிரி உடஞ்ச மாதிரி இருக்கா? அப்படியே முடிஞ்ச மாதிரி இருக்கா? 21 வரும்போது என்னமோ துவங்கின மாதிரி இருக்கா? கர்த்தர் இந்த நாள்ல, இந்த ஆண்டிலே இந்த சபைக்கு ஒரு புது வாழ்வை துவங்குகிறார். ஹல்லேலூயா, ஆமென். என்னங்க, ஜனத்திற்கு பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை தெரியப்படுத்தவும் அவருக்கு முன்னாக நடந்து போய், வாசிங்க 78, அந்தகாரத்திலும் மரண இருளிலும் உட்கார்ந்திருக்கிறவர்கள் வெளிச்சம் தரவும் கால்களை சமாதானத்தில் நடத்தியும் அவ்விரக்கத்தினாலே உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்தித்து. என்ன சொல்ல வர்றாருன்னா, தீர்க்கதரிசிங்கிறவன் யாருன்னா கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துகிறவன். கர்த்தர் வரத்துக்கு முன்னாடி போய் அந்த காலத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு வெளிச்சம் தந்து பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை தெரியப்படுத்தி அநேகருக்கு வெளிச்சமாய் இருக்கிறவன் தான் தீர்க்கதரிசி. இந்த ஆண்டு நீங்கள் அநேகருக்கு வெளிச்சமாய் இருப்பீர்கள். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க பார்க்கலாம்? ஹல்லேலூயா. சரி, நம்ம பிரசங்கத்தை முடிச்சிடலாம். இது டீட்டெயிலாக நான் சண்டேலேருந்து அப்படியே உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா நமக்கு நேரம், சரியான நேரம், நம்ம ரொம்ப நேரம் இருக்க முடியாது. ஸோ 1:30 மணிக்கு நம்ம எல்லாரும் இந்த திருவிருந்தோட முடிச்சு நம்ம கடந்து செல்லலாம். ஹல்லேலூயா. இது 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 யார் சொன்னது சொல்லுங்க? சகரியா தான் பிள்ளைக்கு சொன்னது. சகரியா அந்த 72ஆம் வசனத்திலிருந்து வர பகுதியை அந்த வசனத்துல யாருக்கு சொன்னது சொல்லுங்க பார்க்கலாம்? அந்த வசனத்துல யாருக்கு சொன்னது? சகரியா சொன்னாரு. ஆனா அந்த கதையில இன்னொரு தகப்பன் இன்னொரு பிள்ளைக்கு சொல்லியிருப்பார். பிதா இயேசுவுக்கு சொன்னார். ஆமென் சொல்ல மாட்டீங்களே? பிதா இயேசுவுக்கு சொன்னது போல, சகரியா யோவானுக்கு சொன்னது போல, இந்த இந்த ஊழியன் இந்த பிள்ளைகளுக்கு சொல்ற, நீயோ உன்னதமானவருடைய தீர்க்கதரிசி என்னப்படுவாய். ஹல்லேலூயா, ஆமென். இந்த சபை வெளிச்சம் தரணும்னு விசுவாசிக்கிறீங்களா? விரும்புறீங்களா? முதல்ல ஹல்லேலூயா. என்னங்க இந்த நியூ இயர் ஆனா இப்படி ஒன்று உட்காந்து பேசிடுறீங்க. நிறைய பேருக்கு மைண்ட் வாய்ஸ் நியூ இயர் ஆனா இப்படி அப்படியே தீர்க்கதரிசனமா சொல்றீங்க. இப்ப வேற இந்த பாஸ்டர் பையனுக்கு வேற ப்ராஃபட்னு வச்சுக்கிறீங்க. அவன் எங்களை என்ன தொல்லை பண்ண போறான்? ஹல்லேலூயா. ஆமென் சொல்ல மாட்டீங்களே? சத்தமா சொல்ல மாட்டீங்களே? ஹல்லேலூயா. 21ல நான் சொல்ற வார்த்தையெல்லாம் அப்படியே மனப்பாடம் பண்ணிக்கோங்க. கர்த்தர் இந்த சபையை தீர்க்கதரிசிகளுடைய சபையாய் மாற்றப் போகிறார். என்ன நடக்கும்னா, இந்த சபை நிமித்தம் சந்தோஷம் உண்டாகும், இந்த சபை நிமித்தம் சமாதானம் உண்டாகும். இந்த சபை கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்தும். இந்த சபை கர்த்தருடைய பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை தெரியப்படுத்தும். அநேகருக்கு அந்தகாரத்திலும் மரண இருளில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் தர சபையா. இட் மீன்ஸ் இந்த சபை மரணத்தை வெல்லுகிற சபையாய். கைத்தட்டி ஆமென்னு சொல்லுங்க பார்க்கலாம். இதை சொல்லி முடிக்கிறேன். இயேசுவினுடைய முதலாம் வருகையின் பொழுது கர்த்தருக்கு வழி ஆயத்தப்படுத்தினது யாரு? யோவான். இயேசு கிறிஸ்துனுடைய முதலாம் வருகையின் பொழுது தீர்க்கதரிசி ஆக்கப்பட்ட யோவான் வெளிச்சம் தந்தான். அவன் நிமித்தம் அநேக சந்தோஷம் உண்டானது, சமாதானம் உண்டானது. இயேசு வருவதற்கு முன்பாகவே அவன் பலருக்கு ஞானஸ்தானம் கொடுத்துட்டு இருந்தான். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஞானஸ்தானங்கிறது இயேசு எஸ்டாப்ளிஷ் பண்ணல. யார் எஸ்டாப்ளிஷ் பண்ணது? ஹல்லேலூயா. ஊழியம் செஞ்சது முதல்ல இயேசு கிடையாது, யோவான். இயேசு வரத்துக்கு முன்னாடியே இயேசுக்கு ஒரு வழியை ஆயத்தம் பண்ணி அநேகருடைய இருளை நீக்குவதற்கு இந்த தீர்க்கதரிசி உதவியா இருந்தது போல 2ஆம் வருகை இயேசு வரப்போகிறாரு.
முதல் வருகைக்கு யோவான் இருந்தார், இரண்டாம் வருகைக்கு IPL லைஃப் சிட்டி இருக்க போகுது. ஹல்லேலூயா. ஆமென். முதல் வருகையில யார் இருந்தா? யோவான் தான் கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்தினாரு. சங்கர் பிரதருக்கு இப்பவே ஹல்லேலூயா. உஷாரா எல்லாம் வெளியே உட்காந்துட்டாங்க 2 பேர். சொல்லுங்க. முதல் நல்லா கவனிங்க, இதெல்லாம் உங்களுக்கு கர்த்தர் இப்ப நைட் உட்கார வச்சு தூக்கத்துல பேசிட்டு இருக்காரு. மனசுலையும் ஆவியிலையும் இந்த வார்த்தை பதிஞ்சிருச்சுன்னா 21 முழுதும் நீங்கள் வெளிச்சமா தான் இருப்பீங்க. ஹல்லேலூயா. சரி, முதல் வருகையில இயேசு வரத்துக்கு முன்பாக ஒரு கூட்ட ஜனத்தை அந்தகாரத்திலிருந்து விடுதலையாக்கி இயேசுவுக்கு நேராக நடத்தின யோவானை போல இரண்டாம் வருகையிலே இயேசு வருவதற்கு முன்பாக ஒரு பெருந்திரளை அந்தகாரத்திலிருந்து விடுதலையாக்கி ரட்சிப்பின் சுவிசேஷத்தை அறிவித்து அநேகருக்கு வெளிச்சமா இருக்கிற யோவான்களாய் கர்த்தர் இந்த 21 நம்மளை பயன்படுத்த போகிறார். நல்லா கைத்தட்டி ஆமைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீயோ உன்னதமானவருடைய, கர்த்தர் என்னை பார்த்து சொன்னார். சொல்லுங்க பக்கத்துல, நல்ல பெருமையா சொல்லுங்க. சொல்லுங்க, கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்லுகிறார். நீயோ உன்னதமானவருடைய. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் தீர்க்கதரிசினா யாரு? இப்பதானே சொல்லி முடிச்சோம். ஜோசிக்கார். என்ன நடக்கும் 21 என்ன நடக்கும்னு போய் பார்த்தீங்க. 21 நடக்க போறதான் இப்ப சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஆமென். சொல்ல மாட்டீங்களே. சரிங்க, இதை சொல்லி உங்களை என்கரேஜ் பண்றேன். ஏசாயால ஒரு வார்த்தை வருது இல்ல, இதோ இருள் ஜனத்தையும் காரிருள். என்னங்கம்மா சொல்லுங்க. இந்த பைபிள் படிக்கிற பிரதர் மட்டும்தான் தேர்றாரு, மற்றவங்க எல்லாம் என்னையவே வசனத்தை சொல்லிருங்க பிரதர், பாவம். இதோ இருள் 21 போய் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்காது. இயேசுவின் நாமத்துல யூடியூபை திறந்து 21 என்ன நடக்க போகுதுன்றதை எதையாவது தேடினீங்கன்னா என்ன நடக்கும்னா என்ன வருது தெரியுமா? இதோ இருள் 21 மூடும், காரிருள் பேராபத்து. சொல்லுங்க. 3ஆம் அலை, 4ஆம் அலை, புது வைரஸ், பஞ்சம், பட்டினி, இப்படி ஏகப்பட்டது இருக்குமா? இருக்குங்க, இருக்கும். அது நமக்கு மேட்ரே இல்லை. அதை நீங்க பார்க்காதீங்க. ஆனாலும்ன்ற வார்த்தையை பாருங்க, கைத்தட்டி ஆமைன்னு சொல்லுங்க. ஆனாலும், ஆனாலும் நீயோ, சொல்லுங்க, நீயோ, நீ உன்னை உன்மேல என்ன இருக்கா உதிச்சார்னா நீ என்னவா மாறிடுற? நீ தீர்க்கதரிசியா மாறி விடுகிறாய். அவருடைய மகிமை உண்மையில இங்க பாருங்க. அங்க அங்க இங்க அங்க, அந்த நாடு இந்த நாடு, இந்தியா, தமிழ்நாடு, ஈரோடு, எங்கெங்கயோ போய் சுத்தி சுத்தி பார்த்து பக்கத்து வீட்டாக்கா, எதிர்த்து வீட்டாக்கா, அந்த சர்ச்சுக்கு போற அக்கா, இந்த சர்ச்சுக்கு போற அக்கா, ஓ அந்த பாஸ்டர் இந்த பாஸ்டர், இப்படி பார்க்காதீங்க. உங்களை நீங்க பாருங்க. கர்த்தர் இந்த காலையில உங்களை பார்த்து சொல்ற வார்த்தை, இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனத்தையும் மூடும், ஆனாலும் கர்த்தர் உன்மேல் உதிப்பார். சொல்லுங்க, நம்ம மேல உதிப்பார். என் வீட்டுல உதிப்பாரு, என் தெருவுல உதிப்பாரு. ஹல்லேலூயா. சிவகிரியில உதிப்பாரு. ஏன் தெரியுமா? இந்த சபை ஸ்டாரா மாற போகுது. நம்ம தாங்க சூப்பர் ஸ்டாரு. நீங்க ஏன் தெரியுமா ஸ்டார் கட்டுறீங்க கிறிஸ்துமஸ் அன்னைக்கு? சொல்லுங்க பார்க்கல, விளக்கம் சொல்லுங்க. தீபாவளிக்கு பட்டாசு வெடிக்கிற மாதிரி, பொங்கலுக்கு பானை வச்சு கரும்பு சாப்பிட்ற மாதிரி, கிறிஸ்துமஸ்க்கு தெரியாம கட்டுறோம். நான் சொல்லட்டுமா? இதனால் ஏசு
ஏன் ஸ்டார் கட்டுறோம்னா, இந்த வருஷம் விட்டுருங்க, 21ல ஸ்டார் கட்ட போறீங்கல்ல, கட்டுவீங்களா? நாளைக்கு டியூ கட்டுவோம் நானே தெரியல. இவர் எங்க போயிட்டாரு? அடுத்த வருஷம் கிறிஸ்துமஸுக்கு போயிட்டார். நாளைக்கு ஒரு டியூ கட்ட வேண்டியது, வாடகை கட்ட வேண்டியது கதவே. அல்லேலூயா. ஏன் ஸ்டார் கட்டுறீங்கன்னா, ஏசு உங்க மேல உதிச்சிருக்கிறதுனால உங்க வீடு ஸ்டாரா இருக்கு, அநேகருக்கு வெளிச்சமா இருக்கு. அப்ப நல்லா வாங்கி கட்டணுமா இல்லையா? அல்லேலூயா. சொல்லுங்க, 2 பேரை பார்த்து சொல்லுங்க, நீயோ இந்த ஆண்டு நீயோ எப்படி இருப்ப? பிரசங்கத்தையே மாத்திட்டீங்க எங்களை. நானும் சரி போற போக்குல ஒன்னு போட்டு போலான்னா, நீயோ என்னங்க? தீர்க்கதரிசி. சொல்லுங்க ஹல்லேலூயா. தீர்க்கதரிசினாலே சந்தோஷம் உண்டாகுது. தீர்க்கதரிசினாலே ஜனங்கள் கர்த்தரை அறிந்து கொள்ளுகிறார்கள். தீர்க்கதரிசினாலே கர்த்தருக்கு வழி ஆயத்தமாகிறது. இந்த சபை தான் இயேசுவின் 2ஆம் வருகைக்கு இந்த சிவகிரியில எத்தனை பேர் அங்கீகரிக்கிறீங்க? எத்தனை பேர் அறிக்கை செய்றீங்க? மற்றவங்களாம் அறிக்கை செய்றாங்களோ இல்லையோ, நம்ம அறிக்கை செஞ்சு ரெடி ஆவோம். ஹல்லேலூயா. இயேசுவின் வருகைக்கு யோவானா நிப்போம் அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் ஆமென்னு சொல்லுங்க பார்க்கலாம். அவர் வரும்போது கஜானா காலியா இருக்க கூடாது, திரளான ஜனங்களாலே அவர் இடத்துல போய் சேர்க்க வேண்டும். இயேசு ஊழியம் பண்றதுக்கு முன்னாடியே ஆத்துமாக்களை சம்பாரிச்சு கொடுத்ததுதான் யோவான். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? அவர் நம்மளை தூக்கிட்டு போகும்போது நம்ம மட்டும் போக கூடாது, திரளான ஜனங்கள் நம்மளோடு கூட வர வேண்டும். இந்த ஆண்டு அப்படின்னா, பாஸ்டர் என்னமோ நினைச்சு வந்தேன், ஏதாவது ஒரு நல்ல வார்த்தை சொல்லுவீங்க, என் குடும்ப கஷ்டம் மாறும், என் வீட்டில் சந்தோஷம் வரும், என் வீட்டில் சமாதானம் வரும், என் வீடு ஏதாவது ஒன்று, காரு பங்களா, ஏதாவது பணம், ஏதாவது ஹைக்கு, ஏதாவது வேலை, ஏதாவது சொல்லுவீங்கன்னு பார்த்து வந்தனே, என்ன இப்படி சொல்லி போட்டீங்க பாஸ்டருங்கோ அப்படின்னு என்னை பார்த்து முறைக்காதீங்க. நான் சொன்னது மேலான காரியம். நீங்க அற்பமான பூமிக்குரிய காரியத்தை நாடாதீங்க, மேலானதை கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். ஹல்லேலூயா. நீங்கள் தீர்க்கதரிசி. ஹல்லேலூயா. நீயோ தீர்க்கதரிசி. இந்த சபையை பார்த்து கர்த்தர் சொல்றார், நீயோ தீர்க்கதரிசி, உன்னதமானவருடைய தீர்க்கதரிசி. ஏங்க, உங்களால அநேக ஜனங்கள் இருளிலிருந்து வெளிச்சமாகறானா, உங்க குடும்ப வெளிச்சமாகுமாகாதா? உங்க எக்கனாமிக் வெளிச்சமாகுமா ஆகாதா? ஹல்லேலூயா. உங்க பொருளாதார வெளிச்சமாகுமா ஆகாதா? உங்க தனிப்பட்ட ஆத்மா வெளிச்சமாகுமா ஆகாதா? ஏங்க, எல்லாத்த விட உங்க சரீரம் வெளிச்சமாகுமா? பேசி இதை பெற்றுக்கொள்ளும் போது சுகத்தோட தான் போறீங்க. இந்த காலையில எழுப்பி இருக்கலாமா? ஹல்லேலூயா. டிக்ளேர் பண்ண போறோம், எல்லாரும் சேர்ந்து அறிக்கை செய்ய போறோம். ஷிகாலரபா ரேலரபா ஷேகேலரே ரிலரகடனரபா ஷே. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. Hallelujah. 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 நீயோ உன்னதமானவருடைய தீர்க்கதரிசி. எத்தனை பேர் இந்த வார்த்தையை வச்சுட்டு 21ல பயணிக்க போறீங்க? ஹல்லேலூயா. நம்மளை பார்த்து இவ்வளவு அற்புதமா சொல்றாரு ஆண்டவர். இயேசுக்கு அடுத்தபடியா நீங்கங்கிற மாதிரி. இப்ப நான் கம்பேரிசன் சொல்றேன். 2021ல எத்தனையோ பேர், எத்தனையோ தலைவர்கள், எத்தனையோ அரசியல்வாதிகள் பதவி மாறுவார்கள், அரியணை ஏறுவார்கள். ஆமென் சொல்ல மாட்டீங்களே? நாட்டை நடத்துவதற்கு எத்தனையோ பேர் மாறலாம். தமிழ்நாட்டில் ஒரு மாற்றம் வரலாம். விசுவாசிக்கிறீங்களா? மாற்றம் வரலாம். என்ன வேணாலும் நடக்கலாம். எத்தனை தலைவர்கள் பிறக்கலாம், என்ன வேணாலும் செய்யலாம். விவசாயத்தில் ஒரு அற்புதம் நடக்கலாம். என்ன வேணாலும் நடக்கட்டுங்க. ஏதாவது நடக்கலாம், நடக்காம இருக்கலாம். ஆனா நீயோ அவங்க மூலமா வராததெல்லாம் கர்த்தர் இந்த சபையின் மூலமா கொண்டு வர போகிறார். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா. நம் நிமித்தம் அநேகருக்கு சந்தோஷம். எத்தனை பேருக்கு ஆசையா இருக்குங்க, அந்த காலத்துல இருள் இருக்கிறவங்க எல்லாம் இந்த சபையை பார்த்து, இந்த சபையில இருக்க ஜனங்களை பார்த்து, எங்களை பார்த்து விடுதலை ஆகணும்னு ஆசைப்படுறவங்கலாம். அப்படி ஆசைப்படுறவங்களுக்கு கர்த்தர் சொல்ற வார்த்தை, நீயோ உன்னதமானவருடைய தீர்க்கதரிசி. தீர்க்கதரிசி சொல்லுங்க, கைய தலை மேல கை வச்சு சொல்லுங்க, நானும் உன்னதமானவருடைய தீர்க்கதரிசி. ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த சர்ச்சுக்கு பெயர் வச்சிடலாமா? இந்த சர்ச்சு என்ன சர்ச்சு?
ஐபிஏ தாங்க. 25-28 வருஷமா ஐபிஏ தான். இந்த சிஎஸ்ஐ சர்ச்சில் எல்லா இடத்துலையும் சிஎஸ்ஐ வைக்காம கூட ஒரு பேர் போட்டுக்கிட்டே வருவாங்க தெரியுங்களா? என்ன அது? தூய நல்மேய்ப்பர் ஆலயம், தூய பவுல் ஆலயம், தூய பேதுரு ஆலயம், தூய லூக்கா ஆலயம், இல்லையா? ஆமாவா இல்லையா? அது அர்த்தம் தெரியாம வச்சுட்டாங்க. இன்னைக்கு நாம அர்த்தத்தோட வைக்க போறோம். இது ஒரு யோவானின் சபை. கை தட்டி ஆமென்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தருக்கு வழி ஆயத்தப்படுத்துகிற சபை. நம்பி கொடுத்துருக்காரு, நம்பி இந்த இடத்துல வச்சிருக்காரு. வழியை ஆயத்தம் பண்ண போகிறோம். எல்லாமே கிருபையால, எல்லாமே அவருடைய அபிஷேகத்தினால, எல்லாமே அவருடைய இரக்கத்தினால நாம இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை மாற போகிறோம். நம் மூலமாய் கர்த்தர் அநேகரை சந்திக்க போகிறார். அப்படின்னு அர்த்தம். நீங்கள் வெளிச்சமாக போகிறீங்க. 21 எல்லாருக்கும் இருளா இருந்துட்டு போது, உங்களுக்கு வெளிச்சம் இருக்குங்க. எல்லா ஏரியாலும் வெளிச்சம். 2 பேரை வாழ்த்தி சொல்லுங்க, எல்லா ஏரியாலும் நீ வெளிச்சமா இருப்ப. ஹல்லேலூயா. போன் எத்தனை பேருங்க நைட்ல யூஸ் பண்ணுவீங்க? எல்லாருமே எல்லாருமே. இந்த டிஸ்பிளேவை கொஞ்சம் அந்த பிரைட்னஸை கம்மி பண்ணி, ரொம்ப கம்மி பண்ணி பார்த்தீங்கன்னா உங்க மூஞ்சி தெரியாது. ஆமாவா இல்லையா? கொஞ்சம் அதிகமா வச்சிங்கன்னா ஈன்னு பார்க்கும்போது பல்லு மட்டும் தெரியும், திறக்கும் போது கண்ணு அந்த வெள்ளை இது மட்டும் தெரியும். ஃபுல்லா வச்சிங்கன்னா அந்த டிஸ்பிளே பவர் உங்க மூஞ்சி என்ன ஆக்கிரும்? பிரைட் ஆக்குமா ஆக்காதா? ஆமென் சொல்ல மாட்டீங்களே. நீங்க நான் சொல்ற எத்தனை பேர் பெற்றுக்கொள்ள போறீங்கன்னு தெரியல. இதுவரையும் இந்த சபையை பார்த்தவங்க எல்லாம் டிஸ்பிளேல ரொம்ப கம்மியா வச்சு பார்த்துட்டு இருந்தாங்க. கர்த்தர் இந்த ஆண்டு டிஸ்பிளே பவர் அதிகமாக்குறாரு. சோ பார்க்கிறவன் மூஞ்சி பிரகாசமாக போகுது. இந்த ஆமேனை வச்சுட்டு, ஆண்டவரே நான் முடிச்சிடறேன் ஆண்டவரே, சாரி ஜீசஸ். ஹல்லேலூயா. இதுவரை இந்த சபையை லோவா பார்த்துட்டு இருந்தவங்க இப்ப பார்க்கும்போது லோவா வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே டிஸ்பிளேல இருக்கிறது என்னன்னு அப்ப பாக்குறீங்கன்னு அர்த்தம். தெரியாது. இந்த சபை உத்து பார்த்தாலும், அட இவனா சர்ச்சுக்கு போறான், அட இவளா சர்ச்சுக்கு போறா, அட இவங்களா அவங்களா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சொன்னாங்களா? சொல்லியிருப்பாங்க. ஆமாவா இல்லையா? சொல்லியிருப்பாங்க தானே. இதுவரையும் லோவா இருந்த டிஸ்பிளேவை பார்த்தாங்க. 21ல கர்த்தர் பிரைட்னஸை கூட்டி இருக்கிறாரு. என் வாழ்க்கை பிரகாசமாய், என் வாழ்க்கை வெளிச்சமாய், என் வாழ்க்கை ஃபுல் ஆஃப் கிரேஸ். என்னங்க ஆமேனு. இப்ப மட்டும் நான் உற்சாகம் ஆயிட்டேன்னா அடுத்த 2 மணி நேரத்துக்கு பிரசங்கம் பண்ணுவேன். அப்படி தேடுறாங்க. ஐயோ சொல்லுங்க, நம்ம வாழ்க்கையை பார்த்து பிரகாசம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை பிரகாசம். இங்க அநேகருடைய வாழ்க்கையை கர்த்தர் வெளிச்சமாக்கி தான் அனுப்ப போகிறாரு. நீங்கள் தீர்க்கதரிசிகளா இருக்கிறீர்கள். இது நாள் வரையும் சாதாரண விசுவாசி. பாஸ்ட் அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டார், நாளைக்கே வந்து மைக்க பிடிங்கிடலாம், நானும் பிரசங்கம் பண்றேன். அல்லேலூயா சொல்லுங்க. தீர்க்கதரிசிங்கிறவங்க லைஃப் ஸ்டைல். சொல்லுங்க ப்ராஃபட். சொல்லுங்க ப்ராஃபட் இஸ் a லைஃப் ஸ்டைல். ஆமென். ப்ரொஃபட்டிக். சொல்லுங்க ப்ரொஃபட்டிக் இஸ் a லைஃப் ஸ்டைல். ஆமென். ப்ராஃபட்னா யாருன்னா வாழ்க்கை முறை. அவன் வாழ்க்கையை பார்த்தா தெரிஞ்சுக்க முடியும். தீர்க்கதரிசிங்கிறவனுடைய வாழ்க்கையை பார்த்தா தெரிஞ்சுக்க முடியும். கர்த்தர் நம்ம எப்படி மாற்றுகிறார். அந்த சபையை அடுத்த ஒரு ஷிஃப்ட், அடுத்த ஒரு நகர்வு. இங்க இருக்கிற அநேகர் அடுத்த ஒரு வாழ்க்கைக்கு நேராய் போகிறார்கள். இப்போ மங்கி எரிந்து கொண்டிருக்கிற திரியை கர்த்தர் பிரகாசமாய் எரிய வைத்து, வெளிச்சமாய் எரிய வைத்து, இதுவரையும் கண்டிராத அற்புதங்கள் இந்த சபையில இந்த ஆண்டு நடக்க வைத்து, உங்களுக்கு நடக்கிற அற்புதத்தை பார்த்து அநேகர் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும். அப்படின்னா உங்களுக்கு அற்புதம் கன்ஃபார்மா நடக்கும். எத்தனை பேர் எங்க போன 2020ல கடந்த டிசம்பர்ல எத்தனையோ அற்புதம் நடந்துச்சு. 21ல கன்ஃபார்மான வார்த்தை வந்திருக்கு. எத்தனை பேர் கைத்தட்டி நன்றி சொல்ல முடியும் ஆண்டவருக்கு? ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. சொல்லுங்க, இந்த நாளில் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும்.
இந்த ஒவ்வொரு நிமிடமும் இந்த நினைவாள் நிரம்ப வேணும். என் வாயின் வார்த்தை எல்லாம் பிறர் காயம். சொல்லுங்க, கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ணி அனுப்புறாரு. சொல்லுங்க, என் வாயின் வார்த்தை எல்லாம் பிறர் காயம் மாற்ற. அதிகாலையில் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அன்பரே உமக்கு தந்தே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அன்பரே உமக்கு தந்தே. ரெண்டு கையை உயர்த்தி ஆராதனை 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 அன்பர் இயேசு ராஜனுக்கே. ஆவியான தேவனு ஓஷகலதர அன்பர் ரிகலதனரபாஷேரகலதனரகாரே. ஆவியான தேவனுக்கே. எப்பயுமே ஒரு சபையினுடைய ஊழியர் எல்லா ஆத்துமாக்களும் நித்திய ஜீவனை பெறணும், நித்திய ரட்சிப்பை பெறணும் தான் விரும்புவாங்க. அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தோடு நான் சொல்றேன், இந்த சபையில் இருக்கிற எல்லாரும் தீர்க்கதரிசிகளாய் மாற வேண்டும் என்று. ஹல்லேலூயா. சின்ன பிள்ளையிலிருந்து பெரியவங்க. ஏன்னா இந்த காலம் கடைசி காலம், எழுப்புதலின் காலம், மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுகிற காலம், ஊற்றின காலம். ஆமென். ஏற்கனவே ஊற்றிட்டே இருக்கிறாரு, ஊற்றின்னு தான் இருக்கிறாரு, இன்னைக்கு ஊற்றித்தான் இருக்கிறாரு. அப்படிப்பட்ட காலத்தில் இந்த சபை தேவனுக்காக பிரகாசிக்கிற சபையாய் மாற வேண்டும். ஆமென். ஏங்க நான் ஒன்று சொல்லட்டுமா? நீங்கள் நான் பாஸ்டிங் ப்ரேயரில் பிரசங்கம் பண்ணேன். நன்றி சொல்லிட்டீங்கன்னா அடுத்த ஆண்டுக்குரிய கதவு என்ன ஆகுதான்? திறக்குதான். அப்படி இன்னைக்கு கத்தருக்காக வழியா ஆயத்தம் பண்ண உங்களை ஒப்பு கொடுத்தீங்கன்னா 21 உங்க வாழ்க்கை குறித்து கவலைப்பட தேவையில்லை. உங்க வாழ்க்கை கிருபையால கத்தர் நடத்துவாரு. ஒரு வார்த்தையை பிடிச்சிட்டு நீங்க போய் ஒரு வார்த்தையை பிடிச்சிக்கிட்டு நீங்க இந்த வார்த்தை இதுதான் அப்படின்னு போகாதீங்க. ஒரே வார்த்தை இந்த வருஷம் உங்களுக்கு சொல்றாரு, நீ தீர்க்கதரிசியா இருக்க போற. மற்றவங்களை குறித்து கவலைப்படாத, நீ தீர்க்கதரிசியா இருக்க போற. நீ என்ன பண்ண போற? கர்த்தருக்கு வழியாய். எத்தனை பேர் இயேசுவின் வருகை சமீபமா இருக்குன்னு விசுவாசிக்கிறீங்க? இயேசு 2ஆம் வருகை நிச்சயமா இருக்குன்னு எத்தனை பேர் நம்புறீங்க? முதல் வருகையில யார் இருந்தா? யோவான் கர்த்தருக்காக வழியை ஆயத்தம் பண்ணினார். இன்னைக்கு 2ஆம் வருகையில ஆயத்தம் பண்ணுவதற்கு ஒரே ஒரு கூட்டம் தான், அது சபை. சபை. ஆமென் சொல்ல மாட்டீங்களே? முதல் வருகையில இயேசு வரும்போது காத்திருந்த நபர் யாருன்னா யோவான். 2ஆம் வருகையில இயேசு வரும்போது காத்திருக்கிற நபர் யாருன்னா சபை. ஒரு மனுஷன் அத்தனை பேரை கர்த்தருக்கு வழி ஆயத்தம் பண்ண முடியும்னா ஒரு தீர்க்கதரிசி. இத்தனை தீர்க்கதரிசி இருக்கிறீங்க, சிவகிரியே வாங்கிடலாங்க. கையை தட்டி ஆமென்னு சொல்லுங்க பாக்க. அல்லேலூயா. எங்க ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. இத்தனை பேரு சுடர் விட்டு வீச ஆரம்பிச்சுட்டா, அபிஷேகத்தில் நிறைஞ்சு உங்க வாழ்க்கை கர்த்தருக்குள்ள வெளிச்சம் தர ஆரம்பிச்சிருச்சுன்னா
இங்க பாருங்க, இன்னுமே நம்ம மைண்ட் என்ன தெரியுமா இருக்கு? என்னோட கவலை மாறுமா, என்னோட கஷ்டம் மாறும். நானும் அப்படித்தாங்க இருந்தேன் உண்மையிலுமே. என்னதான் மீட்டிங் அட்டன் பண்ணாலும், என்னதான் பிரசங்கம் கேட்டாலும், என் லைஃப் மாறுமா, என்னோட இது மாறுமான்னு. ஆனா என்னைக்கு அர்ப்பணிக்க ஆரம்பித்தனோ, கர்த்தருடைய அழைப்புக்கு என்ன ஒப்பு கொடுக்க ஆரம்பித்தனோ, எப்ப வலைய விட்டுட்டு இயேசுவுக்கு பின்னாடி வந்தனோ, அவன் சொல்ல மாட்டீங்களே, எப்ப என் ஃபேமிலியை மறந்தனோ, அப்ப என் ஃபேமிலியை கர்த்தர் பார்க்க ஆரம்பிச்சிட்டு இருக்காரு, என் வலைய கர்த்தர் பார்க்க ஆரம்பிச்சிட்டு இருக்காரு. இந்த ஆண்டு நீங்க உங்க வலையும், உங்க ஃபேமிலி பேக்ரவுண்டு, இந்த உலகம், கொரோனா, 2020 பின்னாடி வாழ்க்கை எல்லாத்தையும் விட்டுட்டு இயேசு உங்களுக்கு சொன்ன வார்த்தை, இயேசு உங்களை பார்க்கிற பார்வை, அந்த பார்வைக்கு நீங்க உங்களை ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்தால் 21 நீங்கள் வெளிச்சமாவீர்கள். உங்களை பார்க்கிற ஜனங்கள் இயேசுவை பின்பற்றுவார்கள். எத்தனை பேருக்கு அந்த அபிஷேகம் வேணும் சொல்லுங்க. ஓ, இந்த ஆண்டின் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். என் வாயின் வார்த்தை எல்லாம் பிறர் காயம் ஆற்ற வேண்டும். என் வாயின் எல்லாம் பிறர் காயம் ஆற்ற வேண்டும். ஹல்லேலூயா. அப்படியே திருவிருந்துக்கு நேரம் நம்ம கடந்து செல்லலாம். வரிசையாக வாருங்கள். இந்த நாளிலே புதிய குழந்தை பிறந்த உடனே 2 விஷயம் நடக்கும். 2 குழந்தைக்கு என்ன தருவாங்கன்னா, ஒன்று பால் கொடுப்பாங்க, இன்னொன்று தடுப்பூசி போடுவாங்க. ஆமாவா இல்லையா? கொஞ்ச நாள் ஆனதுக்கு அப்புறம் இன்னொன்னு கொடுப்பாங்க. என்ன கொடுப்பாங்க? சொட்டு மருந்துலே இருங்க நீங்க. ஏங்க என்னங்க வைப்பாங்க நாக்குல? ஆமாம் சொல்ல மாட்டீங்களே. நாக்குல ஏன் தேன் வைக்கிறாங்க? நல்லா பேச்சு வரணும், அப்புறம் தெளிவா பேசணும், அப்புறம் யார் வைக்கிறாங்களோ அவங்கள மாதிரி கொஞ்சம் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆமாவா இல்லையா? ஏங்க இங்கே என்னங்க இங்க பார்த்துட்டு, ஹலோ 21 உங்களுக்கு பிரசங்கம் பண்ணி வார வாரம் நான் நின்று ஹல்லேலூயா சொல்லுங்க, தேன் வைப்பாங்க, பேச்சு வரணும். இப்போ நான் சொல்றேன், இந்த குழந்தைகள் சொல்லுங்க, நம்மளாம் இப்போ என்னவா இருக்கிறோம்? குழந்தைகளா. என்ன பேரு இப்போ? சொல்றவங்க மாத்திரம் அப்பா வெளிச்சமா 1000 வாட்ஸ் வீசட்டும். நம்மளாம் யாரு இப்போ? தீர்க்கதரிசி. நீங்க எல்லாம் பார்க்கறத பார்த்தா டீ வருமா கேக்கு வருமாங்கிற மாதிரியே பாக்குறீங்க. நம்ம யாருங்க? தீர்க்கதரிசி எனும் குழந்தை. சரியா? இப்போ இந்த தாய் வீட்டில் என்ன கிடைக்குதுன்னா, தாய்ப்பாலை போல ஒரு உணவு கிடைச்சிருக்கு, பாதுகாப்பா இருப்பதற்கு தடுப்பூசி போல இயேசுவின் ரத்தம், பேச்சு நல்லா வரணும்னு மாம்சத்தை கொடுக்கிறாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இதை சாப்பிட்டு இதை சாப்பிட்டு இதை சாப்பிட்டு போறவங்க நல்லா பேசுவாங்க, நல்லா இருப்பாங்க, தெம்பா இருப்பாங்க, 21 பலனா இருப்பாங்க. ஹல்லேலூயா. இவ்வளவு சொல்லி ஆசை வரலையா? இன்னும் டீயவே தான் பார்த்துட்டு இருப்பீங்களா? ஆமென். ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்தவங்க எல்லாம் வரிசையாக வந்து வாங்கி கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். மற்றவங்க எல்லாரும் சின்ன பிள்ளைங்க அப்படியே நில்லுங்க. இந்த பாடலை எல்லாரும் சேர்ந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆமென். ஹல்லேலூயா. தேங்க் யூ. இருங்க சிஸ்டருங்க வாங்க கொடுத்துருங்க. இந்த நாளில் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவாள் நிரம்ப வேண்டும். இந்த ஆண்டின் ஒவ்வொரு நாளிலும் உந்தன் நினைவாள் நிரம்ப வேண்டும். என் வாயின் வார்த்தை எல்லாம் பிறர் காயமாற்ற வேண்டும். என் வாயின் வார்த்தை எல்லாம்
மாற்ற வேண்டும். We worship you, Jesus. Radhanai Makorolo robo shekala ragadana raba mela ragadana raba she anbar Yesu rachanuke oh aviya devanuke anbare சுவிசேஷ பாரம் சுவிசேஷ பாரம் ஒன்றே எந்தன் சுமையாக மாற வேண்டும். சுவிசேஷ ஒன்றே எந்தன் சுமையாக ஓ என் தேச எல்லை எங்கும் தீர்க்கதரிசி என்று எழுதும். சொல்லுங்க. என் தேச எல்லை என்றும் தீர்க்கதரிசி என்று எழுதும். சொல்லுங்க. Makalaraba shekalaragadaraba relaragadaraba she Radhanai 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 Yesu Rachanuke Anbar Yesu Rachanuke Aviyana அதிகாலையில் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள்